வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் கன்னியாகுமரி மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் கட்டுப்பாட்டில் செயல்படும் 35 முழு நேர நியாய விலைக்கடையும் 4 பகுதி நேர நியாய விலைக்கடையும் செயல்பட்டு வருவதாகவும், இதில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் ஊதியமும் நிர்ணயம் செய்து வழங்காமலும் பணிபுரிந்து வரும் நிலையில் தாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பணி வரமுறைப்படுத்த கோரியும் அரசாணைக்கு உட்பட்டு ஊதிய நிர்ணயம் செய்து வழங்க கோரி தொடுத்த வழக்கின் தீர்ப்புரைப்படி இந்நாள் வரையிலும் பணி வரன்முறைப்படுத்தி வழங்காமலும் ஊதிய நிர்ணயம் செய்து வழங்காமலும் மீனவ கூட்டுறவு சங்கத்தின் நிதி பயன் இல்லாததால் அனைத்து பணியாளர்களையும் பணி வரமுறைப்படுத்தி நிதி பயன் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணியாளர்களையும் பணிபுரியும் நியாய விலை கடைகளையும் இணைத்து ஊதியம் நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்க மாநில செயலாளர் குமரி செல்வன் தலைமையில் மீன் வளத்துறை கூட்டுறவு சங்க நியாய விலை கடை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இது குறித்து தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் குமரி செல்வன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில், தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளரை நான் கன்னியாகுமரி மாவட்ட மீன்வளத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் செயல்படும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காததாலும் பணி நிரந்தரம் செய்யப்படாததாலும் அந்த கோரிக்கையை முன்வைத்தும் தற்போது தேங்காய்பட்டணம் ஏடியின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இணையம் கூட்டுறவு மீனவ கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர் ரீனா என்பவரை கைரேகை பதிவுக்கு ஃபோனில் கூட்டதற்கு காரணமாக கைபேசி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இரவு 8 மணிக்கு சங்க செயலாட்சியர் சந்தோஷ் என்பவர் அத்துமீறி நுழைந்து பணியிடம் நீக்கம் செய்ததை ரத்து செய்ய கோரியும், மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு 35 பேருக்கும் பணி நிரந்தரம் செய்ய உத்தரவு பிறப்பித்த உத்தரவை மீறி இதுவரையிலும் சம்பளம் வழங்காத மீனவத்துறையை உதவி இயக்குநரிடம் சங்கம் சார்பாகவும் மீன்வளத்துறை பெண் பணியாளர் சார்பாகவும் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் அவரிடம் முன்வைத்தோம். தற்போது நாங்கள் எங்களுடைய பணியாளருக்கு சம்பளம் வழங்குங்கள் என்று கேட்டால், அங்கு எங்களுக்கு சங்கத்தில் பணம் இல்லை. விழாக்காலங்களில் பொங்கல் தொகுப்பு, தாய்மானவ திட்டம், கொரோனா காலங்களில் பணியாற்றிய பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கு அரசு குடும்ப அட்டைக்கு கொண்டு 3 ரூபாய் என்று ஜேஆர் கோஆபரேட்டிவ் மற்ற பணியாளர்களுக்கு வழங்கியது போல் இங்கேயும் மீனவ கூட்டுறவு நியாய விலைக்கடையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும். ஆனால் இதுவரையிலும் பணமில்லை என்று பணியாளரை புறக்கணிப்பதும், பெண் பணியாளர் கழிப்பிட வசதி இல்லாததால் பக்கம் வீட்டில் சென்றால் அதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க ரத்து செய்ய கோரியும் மீன்வளத்துறை உதவி இயக்குநரை தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்கம் சார்பாக கோரிக்கை முன்வைக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்து தர வேண்டுதல் மற்றும் ஊதிய நிர்ணயம், அரசு நிர்ணயித்த ஊதிய நிர்ணயம் செய்து தர வேண்டுதல். தற்போது 17/7/2026 அன்று இரவு 8 மணிக்கு ரீனா என்பவர் வீட்டில் அத்துமீறி நுழைந்த சந்தோஷ்குமார் செயலாட்சியர் அவர்கள் கொடுத்த தற்காலிக பணி நீக்க உத்தரவை ரத்து செய்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் எங்களுடைய கோரிக்கை மனுவில் கூறப்பட்டுள்ளோம். இக்கோரிக்கை மனுவை நாங்கள் உதவி இயக்குனர் அலுவலரிடம் கொடுக்க முன் வந்திருக்கிறோம். வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் சென்று வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்த பணத்தையும் கட்டவில்லை. வருங்கால வைப்பு நிதி இன்னும் 30-20 வருஷமாக பிடித்தம் செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தம் செய்ய கோரியும் கோரிக்கை வைத்துள்ளோம். சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பதில் எப்படி இருந்தது? அவங்களுடைய ஒரே பதில், உங்களுக்கு சம்பளம் வழங்க பணமில்லை என்று. அரசு நியாய விலைக்கடையில் சம்பளம் வழங்க பணமில்லை என்றால் அது முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகும். எங்களுடன் நாங்கள் பணிபுரியும் கூட்டச்சங்க இணைப்பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் சங்கத்தில் எங்களுக்கு சம்பளம் இன்றைக்கு சுமார் 39,000 வரை வருகிறது. 25 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஆனால் இவங்களுக்கு 6,000 8,000 வழங்காங்க. ஆனால் எங்களுக்கு சம்பளம் எப்படி தராங்கன்னா, நாங்கள் பணிபுரியும் இடம் அரசின் கட்டுப்பாட்டில், சங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை, நடத்துகிறது தான் சங்கம். அரசினுடன் மானியம் பெற்று அந்த மானியம் வாயிலாக எங்களுக்கு அனைத்தும் சரண்டரு, பிஎஃப், வருடாந்திர ஊதிய உயர்வு,
அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த எங்களுடன் இணைந்து பணியாற்றும் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படும் நியாயவிலைக்கடை பெண் பணியாளருக்கு இது வழங்கப்படவில்லை. இது அரசுக்கு செவிசாக்கும்படியாக நாங்கள் இந்த சிறுவிடுவிப்பு எடுத்து இந்த கோரிக்கை மனு அளிக்க வந்திருக்கிறோம். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்டமாக மீனவ கூட்டுறவு சங்கம் நடத்தும் நியாய விலைக் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தப்படும். அதன் முன்பாக ஒரு வாயிலாக மாவட்ட ஆட்சியாளரிடம் சங்கம் நடத்தும் பணம் இல்லை என்றால் நாங்கள் மற்ற சங்கத்தில் இணைந்து பணிபுரிய தயாராக உள்ளோம். எங்களை ஜேஆர் கோஆபரேட்டிவ்காக மாற்றம் செய்து எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் படிப்பு போன்றவற்றை வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் எங்களை பணியமர்த்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கோரிக்கை மனு வைத்துள்ளோம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537